ரொம்ப நன்றி இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே, இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா எங்களை அடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படா போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ரைட்லா இந்த கிளம்பிட்டேன். உங்க பேரு? பூஜை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். கலர் பொடி யாராவது வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க. இந்த அக்காக்கு கலர் அடிக்கிறாங்களா உள்ள? இல்ல கலர் பென்சிலா இருந்தாலும் ஓகே. கலர் பென்சிலா இருந்தாலும் ஓகே தானே? இல்ல எப்படி போட அப்படியா? சரி, ஓகே. எங்க சைடுல இருந்து ஒருத்தர் சிலம்பு சுத்துவாரு. பெண்கள்லாம் சுத்த வைக்க முடியாதுடா. இல்ல பெண்கள் இல்ல, நீதான். வா இங்க. போடா தம்பி, உனக்கு ஒரு சிலம்பத்தை கையில கொடு. தம்பி. இல்லடா. எர்ரா. சரிங்க, வாங்க உட்காருங்க. என்ன கோலச்சி, என்ன பொங்கல் பண்றீங்க? பொங்கலுக்கு பொங்கல் பண்றோம். பொங்கலுக்கு பொங்கல் பண்றீங்களா? நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எத்தனை பர்சன்ட் ஷூர்? எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பசங்களா? நான் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டேன். சரி, ஓகே, விடுங்க. அப்ப மிக்ஸி உங்களுக்கு தானா? வெற்றி எனக்கு தான். மிக்ஸி உனக்கு தானே கேட்டா, வெற்றி எனக்கு தான். ரைட்லா ஜெம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லிட்டேனா? சொல்லு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். நான் உங்கள் விஜய் பிலால். கோச்சுக்குருவாங்க. நானும் உங்க விஜய் ஹரிணி. நான் உங்க விஜய் காவியா. ஓகே, ஸ்கிரிப்ட் படி சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லிட்டாங்க. அது என்ன பிலாலு? அதே கடை, அதே டெய்லர், அதே வாடகையா? ஆமா. ஓகே, என்னடா பட்டு கிடையாது. வேட்டி சட்டை போட்டு பொண்ணெல்லாம் பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க, பையெல்லாம் பையன் மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னு பாப்பீங்க. வேற ஒண்ணு கிடையாது. இந்த பொங்கலை வந்து நீ சொல்லிட. இந்த பொங்கலை வந்து எருமை வெட்டிப்பாளையம் மக்கள் கூட சேர்ந்து கிராமத்துல மக்களா கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நம்ம இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். சோ இங்க இருக்கிற மக்கள் கூட சேர்ந்து இங்க இருக்கிற நிறைய போட்டிகள் வச்சிருக்கோம். அதாவது என்ன போட்டின்னு தெரியுமா? அதாவது வந்து கோல போட்டி இருக்கு. அது பொங்கல்னாலே நார்மலா அது வைக்கிறதா. கோல போட்டி, பொங்கல், அதுக்கப்புறம் அதன உரியடி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சிருக்கோம். சரி, வந்து இது வந்து மெயின் திங் என்ன அப்படின்னா, உங்களை என்டர்டெயின் பண்ணணும், ஒரு கிராமத்து மக்களோட சேர்ந்து நாங்களும் இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். அதே மாதிரி உங்க எல்லாருமே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களை பார்த்ததுல நீங்க சந்தோஷமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வருஷம் நம்ம ஜெம் டிவில பொங்கல் நிகழ்ச்சி வந்து காலேஜுக்கு போய் கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்ல இருந்தே போய் எல்லாரும் வந்து தனியா பொங்கல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த டைம் தான் மக்களோட சேர்ந்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணலாமே, அவங்களே பொங்கலாக்க சொல்லி நம்ம அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கறக்காக தான் வந்து இங்க நின்று இருக்கிறோம். அதே மாதிரி நாங்க இந்த ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ண எங்களோட டேவிட் சார், அப்புறம் அண்ணாச்சி, அப்புறம் ராகேஷ் அண்ணா, எல்லாருக்குமே இந்த இடத்துல நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அது ரொம்ப நன்றி இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே, இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா எங்களை அடிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படா போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து பொங்கல் வைக்கக்கூடிய ராஜா மாதாக்கள் எல்லாருமே உள்ளவாங்க. இருங்க ஒரே நிமிஷம். பையன் சிலம்பு ஆடுறதுக்கு நின்று இருக்கான். அவனை விடாம எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றியா? ஆரம்பமே ஆட்டத்துல ஆரம்பிச்சிடலான்றியா? ஆமா, சிலம்பம் போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். என்ன, ஓகேவா? உங்க பேரு? நகுல் கார்த்திக். நகுல் கார்த்திகா. சிலம்பம் சுத்துவீங்களா? எத்தனை வயசுல இருந்து சுத்துறீங்க? யூகேஜில இருந்து. ஆமா. இப்ப நீ எத்தனாவது படிக்கிறையா? 7th. ஆமா. நீ என்ன சுத்துவியாத? யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். 6 வருஷமாடா? 8 வருஷம். ஓகே, பையன் வந்து நக்குல் கார்த்திகா, கோகுல் கார்த்திகா? நக்குல் கார்த்திக்டா. நக்குல் கார்த்திக் வந்து இப்ப சிலம்பம் சுத்த போறாரு. முதல்ல அவருக்கு வந்து ஓசை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ள போகிறது. அவ்வளவுதான். ஓகே, தம்பி அப்படி உரியடி பண்ண போறான்னு நினைக்கிறேன். அப்ப அவன் பானையே மாட்டல, கட் அவுட் உடைக்க போறான். வாய் பேசுவ வராம பாரு. அங்க பாரு, கை கரகோசை எழுப்பு மாதிரி கேட்டுக்கொள்ள. எனக்காக பக்கத்துல இருக்கிறவன மட்டும் ஒரு அடியே போடுறான். வன்மத்தெல்லாம் தீர்த்துக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா ரொம்ப சூப்பரா தம்பி. அதாவது சாரி, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இப்ப தம்பி வந்து சிலம்பு சுத்துறத நீங்க பாத்தீங்க. எங்க சைடுல இருந்து ஒருத்தர் சிலம்பு சுத்துவாரு. பெண்கள்லாம் சுத்த வைக்க முடியாதுடா. இல்ல பெண்கள் இல்ல, நீதான். வா இங்க. போடா தம்பி, உனக்கு ஒரு சிலம்பத்தை கையில கொடு. தம்பி. இல்லடா, சும்மா சொன்னடா. எட்ரா. வேணாம்டா. இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி சுத்துனதுடா. பலவது நீ வந்து எப்படி சுத்துவன்னு தெரியும். சுத்து. இப்போ இல்ல, என்ன எதுக்கு கூட்டு வந்த? இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற? தம்பி, பொங்க வைக்கணும். பொங்க வேணுமா நம்ம உனக்கு? சாப்பிடணும் காலைல இருந்து. நான் ஏதோ உரியடி உடைச்சிட்டுனா பரவாயில்லையா? அது பிரச்சனை இல்ல. மறந்துட்டேன்டா எல்லாம்.
சுத்துரா. சரி ஓகே, ஏதோ சொல்ற. நல்லா எல்லாம் திட்டாதீங்க, எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி பழகுனது சரியா? தக்காளி எல்லாம் கொடுத்துருக்கேன் இப்பதான். சுத்து. போதுமா? ஓகே. எப்படி வந்து பிலால் வந்து எப்படி கம்பு சுத்துனாரு? மொக்கையா இருந்துச்சுப்பா. யாரா மொக்கையா இருந்துச்சா? யாரா சொன்னாது? தெரியல, யார் சொன்னா மொக்கையா இருந்துச்சா? எப்படி பிலால் எப்படி கை தட்டல் வச்சு எப்படி கம்பு சுத்துனா அதை வந்து நீங்க கை தட்டல் மூலமா சொல்லுங்க பாப்போம். யாருமே கை தட்டல. ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நைட் வந்து பிலால் தூங்க மாட்டான், அவ்வளவுதான். இந்த சந்தோஷத்துல இன்னைக்கு வந்து முழிச்சிருப்பான். சரி ஓகே, இவ்வளவு நேரம் ஆவலா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட பொங்கல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம ராஜா மாதாக்கள் எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. அதே மாதிரி கோல போட்டிக்கு தயாரா இருக்கிறவங்க எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க. ஸோ அதையுமே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கோலப்போட்டிக்குள்ள வரவங்க கோலப்போட்டிக்குள்ள வாங்க. ராஜமாதாக்கள் எல்லாமே வந்து இங்க வந்துருங்க. ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா உள்ள இறங்கிடலாம். ஓகே பிலாலு, பொங்கல் ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெம் டிவியில் வந்து சிறப்பான பரிசு வந்து ஒரு போட்டிக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன போட்டி? ஸ்கிரிப்ட் படிச்சியா இல்லையா? ஐயோ, ஸ்கிரிப்ட் படிலாம் சொல்லு நீ. சரி ஓகே, அடுத்ததா வந்து நம்ம பொங்கலுக்கு அப்புறம் கோல போட்டி வந்து ஆரம்பிக்க போகிறோம். கோல போட்டிக்கு வந்து யார் யார் வர விருப்பம் இருக்கோ எல்லாருமே அவங்க கட்டத்துக்குள்ள என்ட்ரு அவங்க பார்க்கலாம். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா நம்ம சேனல் ப்ராடக்ட் வந்து ஒரு 2 பேர் வந்து கோல போட்டி வந்து கலந்துக்க போகிறாங்க. அப்படியா? ஆமாம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு 2 பேர் நின்றுப்பாங்க, காவியா ஹரிணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க 2 பேர் வந்து கோலப்போட்டில வந்து கலந்துக்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு நாங்க வந்து மிக்ஸி கொடுக்க மாட்டோம். யாரும் கவலைப்படாதீங்க. அவங்க ஜெயிச்சாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அவங்க ஜெயிச்சாலும் வந்து நாங்க மிக்ஸி கொடுக்க மாட்டோம். இதுல இருக்கிற ஜெயிக்கிறவங்களுக்கு தான் மிக்ஸி. சரி ஓகே, கோல போட்டிக்கு எல்லாம் ரெடியா? ரெடினா கை தூக்குங்க, ரெடி பண்ணிடலாம். ரெடியா? ஓகேவா? ரெடி பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாமா? சரி, உங்களுக்கு வந்து ஒரு 1 hour டைம் சரிங்களா? உங்களால் எவ்வளோ அழகாக போட முடியுமா போட்டுருங்க. இடையில வந்து எதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் கண்டுக்காதீங்க சரிங்களா? கரெக்டா மணி 2:51 3:51க்கு வந்து அவுட் அப்படிமோ அவுட் ஆயிரணும். அப்போ விட்டுறணும், அப்படியே என்ன கோல பண்ணுறதாலும் அப்படியே விட்டுறணும். பாதியிலே எடுத்தனாலும் நிறுத்திடுங்க. ஓகேங்களா? கரெக்டா இவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் டைம். 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல அவங்க வரையறதா கோலம், அவங்க வரையறதா ரங்கோலி, அவங்க வரையறதா டிராயிங் என்னமோ. ஓகே ஓகே, போயிடலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைக்கட்டும், சரி. கோலம் போடுறவங்களும் கோலம் போடட்டும், சரி. இந்த டைம்ல நம்ம சும்மா தானே இருக்கோம். ஆமா. ஒரு கேம் ஒன்று வச்சிடலாமா? அப்படியா? என்ன கேமு? யூஸ்வலாக எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, குட்டீஸை கூப்பிட்டு ஒரு மியூசிக்கல் சேர் ஒன்று வச்சிடலாமா? சரிடா, நீ அதுக்கான ஏற்பாடுலாம் நீ பண்ணு. ஓகே. நான் போய் இந்த கோலம்லாம் போட்டிருக்காங்கல்ல, எந்த அளவு போட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்துடுறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ சிறப்பா பண்ணிட்டு வா. ஓகே. இந்த இது வேற ஒரு மாதிரி இப்படி பெண்கள் மாதிரி தூக்கி போட்டு அது தூக்கி போட்டு போடா சட்டுன்னு. ஓகே, இப்போ வந்து கோல போட்டி வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அபிஷேக் வந்து என் கூட தான் இருந்தான், போனான்னு தெரியல. திடீர்னு எங்கேயாவது ஒரு பக்கம் போயிடுறான். எப்பவும் போல வழக்கம் போல எங்கேயாவது ஓடுறது தான், அது வேற விஷயம். சரி ஓகே, உள்ள போய் என்னெல்லாம் கோலத்தை வந்து எந்த கோலமா போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெட்டியில் இருக்கிறவங்களே பார்க்கலாம். அக்கா, என்ன மாதிரிக்கா கோலம் போடலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ரங்கோலி. ரங்கோலியா? ரங்கோலி யாராவது சொல்லுங்க, யாரு பதிலுக்கு எங்க என்ன கோலம்?
ரங்கோலி கோலம். ரங்கோலி கோலம் வந்து போடுறாங்களாமா. பரவாயில்ல, நல்லா கலர்ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இன்னும் வேறு எதாவது ஆட் பண்ணுவீங்களா இல்லை இந்த பூ மட்டும்தானா? போடுவோனா? போடுவீங்களா? சரி, ஓகே. அப்படி நவுந்துட்டிங்கன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். ஓகே, அடுத்து நம்ம ஜெம் டிவியை சேர்ந்த 2 பெண்கள் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, ஏங்க புலையா சதுர்த்தி இல்லைங்க, என்னங்க எலி வரைஞ்சி வச்சுருக்கீங்க? புலையா சதுர்த்தின்னு நினச்சி எலியை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த கொம்பு போட்டால் மாடுன்னு கணக்காயிருமா? இருங்க, ஏன் ஹரிணி அழுகுறீங்க? கண்ணீர் சிந்தி வேலை பார்க்குறப்பா. நம்ம சேனலுக்காக கண்ணீர் சிந்தி வேலை பார்க்குறாங்க ஹரிணி. ஓகே, நீங்கள் எதை பேஸ் பண்ணி போடலான்? காவியா இங்கே வாங்க. ஏங்க நீங்கள் அழுகுறீங்க? நீங்கள் எதை பேஸ் பண்ணி போடலான் இருக்கீங்க? பொங்கல் விசேஷம் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பானையை பேஸ் பண்ணி நாங்கள் வரைஞ்சோம். இப்போ வந்து இதை போட்டால் பொங்கல் விசேஷம் நீங்கள் வந்து தெரிவிச்சிருவீங்க, வாயிலெல்லாம் யாட்டி சொல்ல மாட்டீங்க. சரி, போனீங்க அந்த கோலத்தை பார்த்தோன்னே என்ன ஃபெஸ்டிவல் நினைப்பீங்க? அந்த கோலத்தை பார்க்கும்போது அது ஒரு கோலமாக இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். இதை பார்த்தோன்னே இதை பார்த்தா இங்கே ஏதோ பானை வானத்தில் பறக்குது, இது வந்து மரம்லாம் தெரிக்குது, இங்கே ஒரு எலி ஓடுது. ஏங்க சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாடுக்கு என்ன நல்லா இருக்கும்? மாடுக்கு வந்து கொம்பு இருக்கும். கொம்பு இருக்கு, கால் இருக்கு, வால் இருக்கு, மடி இருக்கு, மூக்கு, கண்ணு எல்லாம் இருக்கு மாடு. அப்படியா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் மாடு மாதிரியே தெரியலையம்மா, என்னம்மா சொல்கிற நீ? சரி, ஓகே. ஏதோ கலர்ஃபுல்லாக இல்லையே என்ன நீங்கள்? அப்புறம் நம்ம ஜென் டிவி பற்றி என்ன நினைப்பாங்க? கலர்ஃபுல்லாக போடணும்ல. சரி, பக்கத்தில் கடை வாங்கி நீ போட்டுரு, நான் அடுத்து இந்த கடை போயிட்டு வந்துடுறேன். அக்கா என்ன கோலாக்கா நீங்கள் போடுறீங்க? நான் கம்பி கோலம் போடுறேன்ப்பா. கம்பி மத்தாப்பா? ஆமாம், இல்லை கம்பி கோலம் போடுறேன். கம்பி கோலம் போடுறீங்களா? அது நல்லா கம்மியாக போடுறீங்களா எல்லாத்தையும்? ஆமாம். உங்கள் கலர்ஃபுல்லாலாம் போட மாட்டீங்களா? போடணும், அவுட்லைன் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இப்போ கோல பொடி தான் இல்லை, மண்ணை கொடுத்தாலும் கோலம் போட்டுருவீங்களா? போடுவேண்ணே. அப்படியா? எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? நிறைய வருஷமா, சின்ன வயசுன்னு தான் போடுறோம் கோலம். சின்ன வயசுலேருந்து கோலம் போடுறாங்களாமாப்பா? சரி, பெரிய விஷயம். அங்கே ஏதோ கலர்ஃபுல்லாக ஏதோ வரைஞ்சிட்டு இருக்காங்க ஒரு அக்கா, அந்த கடை போய் கேட்போம். நீங்கள் என்ன கோலம் போடுறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எனக்கே தெரியல, எனக்கு தெரிஞ்சது வரைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இது என்ன ஏதோ ஒரு தலைப்பு இருக்குமே இதுக்கு, என்ன அப்படிங்கிற மாதிரி, அது என்ன சொல்லுங்கள். தலைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, டிசைன்ஸ்லாம் சர்ச் பண்ணேன் கூகுளில். ஸோ இது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகே, இவங்க வந்து ChatGPT கைன்னு நினைக்கிறேன், கூகுளில் பார்த்தா போட்டிருக்காங்க. ஓகே, இவங்க என்ன மாதிரி அதில் நிறைய பார்த்துட்டு என்னோட ஓன் டிசைனில் போட்டுட்ருக்கேன். அப்படி போட்டிருக்கீங்களா? சரி, ஓகே. இது பார்க்கும்போது ஏதோ சிவன் அவங்களுடைய அந்த லிங்கம் அது சொல்லுவாங்களா அந்த மாதிரி தெரியுது. இந்த ரவுண்டு தான் ஏதோ சூரியனுக்குள்ளே நிற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஓ, சூரியனுக்குள்ளே தான் நிற்கிற மாதிரியா? ஓகே, சூப்பர். புரியல. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாரு. கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் மிரண்டுருவீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து கலர் பென்சிலில் கோடு போட்ட மாதிரி என்னவோ போட்டு வச்சுருக்காங்க. இங்கே கேட்போம் அடுத்து. அக்கா இங்கே பாருங்க, என்ன மாதிரியான கோலம் போடுறீங்க? பொங்கல் வைக்கிற மாதிரி தாமரை பூவில் ரங்கோலி. பொங்கல் ரங்கோலிக்குள்ள பொங்கல் வைக்கிற மாதிரி. அங்கே ரங்கோலி வேற மாதிரி போட்டாங்களே. இது கூட ரங்கோலி தான். சரி, இது என்ன பூவு? தாமரைப்பூ. தாமரைப்பூவா? தாமரைப்பூ ப்ளூ கலர்லையா இருக்கும்? ரோஸ் வருது இல்ல, இன்னொரு ரவுண்ட் ரோஸ் வரும். அப்படியா? சரி, இவங்க போடுறாங்க, இவங்க யாரு? அவன் பேத்தி. அவங்க பேத்தியா? உங்க பேத்தி? எங்க சரி, ஓகே. இது என்னெல்லாம் சொல்ல வரீங்க இதில்? ரங்கோலிக்குள்ள பொங்கல் வைக்கிற மாதிரி மறுபடியும் ரோஸ் வரும், மயில் வரும். ஏதோ மயில் வரும். அடுத்து ஃபஸ்ட்டு ரங்கோலி வரைஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அதில் பொங்க பானையை வரைஞ்சிட்டு அங்கேருந்து ஒரு மயில் எட்டி பார்க்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இங்கே யாரோ என்னமோ பண்ணுறாங்க, 2 குழந்தைகளை விளையாட விட்ட மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. ஓகே அக்கா, நீங்கள் என்ன வரைஞ்சிட்ருக்கீங்க? எதோ கோலம் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க? எதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் பேர்? பூஜா. பூஜை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சரி, ஓகே. என்ன மாதிரியான கோலம் நீங்கள் வரையலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு முருகர் பிடிக்கும், அதனால முருகர் போடுறேன். அதனால முருகர் தமிழ் ஃபங்க்ஷன் தானே இது, என்னமோ சொல்லுவோம், அதனால வந்து முருகரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கீங்க. முருகன் கண்ணு மூக்கு அதெல்லாம் வரைவே கண்ணு அவருக்கு லாஸ்ட்டு தான் வைக்கணும். கண்ணு லாஸ்ட்டாக தான் வரைவீங்களா? சரி, ஓகே. இவங்க ஏன் எதுவும் பேசவே மாட்டாங்க? உங்கள் பேர்? அக்கா நவனிதா. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? முருகர் தான். சரி, நீங்கள் என்ன ஹெல்ப்புக்கு வந்திருக்கீங்களா இல்லை நீங்கள் தான் மெயின் கேரக்டரா 2 பேர்த்தில்? ஹெல்ப்புக்கு தான் வந்திருக்கு. அவங்க யார்? உங்கள் அக்காவா? ஆமாம், அக்கா. அக்கா பேர் கரெக்டாக சொல்லுங்கள். பூஜா. சரி, ஓகே. உங்கள் பேர் சொல்ல. அவங்க பூஜானா நீங்கள் என்னது? நவனிதா. நவனிதா. பேர் டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. இங்கே அக்கா கருப்பு கலர் கருமண்ணெல்லாம் போட்டு ஏதோ பண்ணுறாங்க, என்னன்னு கேட்போம். அக்கா இது என்ன கோலம், என்ன மாதிரி பண்ணுறீங்க? நேச்சர் சீனரி மிக்ஸ் பண்ண மாதிரி கோலம். ஓகே, நேச்சரில் எப்படி கருப்பு கலர் வரும்? அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இது வந்து சீனரி.
சீனரி டிராயிங் மாதிரி. ஓ டிராயிங் பண்ணுறீங்களா? ஓகே, நான் அதை டிராயிங் நோட்லாம் எனக்கு தேவையில்லப்பா, நான் மண்ணுலேயே வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது என்ன பொடிக்கா? அக்கா ஏன் இதுக்கு நான் எதாவது பண்ணிட்டா? கையில் சும்மா சின்னதா எதாவது ஒன்று என்ன ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? கொஞ்சம் பொடி கொடுத்தீங்கன்னா எதாவது போட்டுவிட்டு போயிடுவேன். நான் நல்லா கலர் அடிப்பேன், நானும் டிராயிங் நிறைய வரைவேன். தரமாட்டுறாங்கப்பா. சரி இந்த பக்கம் என்ன ரெடியாக நின்றுருப்பீங்களாட்டிருக்கு கேட்குறக்காகவே. வாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் வந்ததே லேட்டாக தான் வந்தோம், இருந்தாலும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் போட்டோம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. போட்டி நடக்குது தெரியாது, ஸோ லேட்டாக தான் வந்தோம், இருந்தாலும் புன்னகையான சூரியனை வரைஞ்சிருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹோப்பி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹோப்பி இல்லை ஹாப்பி. அப்படியே நான் தான் தப்பாக படிச்சிட்டேனா? நான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். சரி அக்கா, இதை என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டெஃபனேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீ தாம்மா சொல்லணும். பொங்கல்னாலே பானை தான் ஸ்பெஷல், வேறு ஒன்றும் தெரியாதா எங்களுக்கு? கரும்பு பானை தான் வரைஞ்சிருக்கோம், மற்றபடி எதுவும் இல்லை. பொங்கல்னாலே பொங்கல் பானை, அப்புறம் அந்த கரும்பு. இங்கே என்ன பின்னாடி பானைக்கு பின்னாடி என்னமோ வருது, அது மயிலா? மயில் எட்டி பார்க்குது. ஓகே, பானைக்கு பின்னாடி இருந்து மயில் எட்டி பார்க்குது. ஓகே, கலர்ஃபுல்லாலாம் நீங்கள் போடலையா? ஏன் வெள்ளை கலரில் மட்டும் போட்டிருக்கீங்க? சொன்னேன் நாங்கள், எங்களுக்கு தெரியாது, சரி இந்த இடம் காலியாக இருக்குன்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஓகேக்கா, சரி சூப்பராக தான் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே, அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து கலர் பொடி இது வாங்கி தரேன்னா சொல்லுங்கள், நான் எங்கள் பெண்கள்கிட்ட வாங்கி தரேன். ஓகே, எங்கள் கலர் பொடி யாராவது வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. இந்த அக்காவுக்கு கலர் அடிக்கிறாங்களாம்மா உள்ள, இல்லை கலர் பென்சிலாக இருந்தாலும் ஓகே. கலர் பென்சிலாக இருந்தாலும் ஓகே தானே? இல்லை எப்படி போட முடியும்? அப்படியா? சரி ஓகே. என்ன காவியா தனியாக நின்றுருக்கீங்க, எதுவும் பண்ணலையா? நான் எதாவது பண்ணட்டா சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? எதாவது பண்ணணும், எதாவது புள்ளி வைக்கணுமா, ஏதாச்சும் கோலம் போடணுமா? ஓ பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் தான் எல்லோரும் புள்ளையார் சொல்லி போடுவாங்க, ஆனால் இவங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எதாவது போடணுமா? கையில் எடுத்துட்டோமா? எதாவது சொல்லுமா? பொங்கல் வரைகிறேன். ஓகே, என்னம்மா காற்றுக்கு பறந்துருச்சு, எப்படி போகணும் சொல்லி கொடுக்கணுமா? பிடிங்க பிடிங்க சுற்றி போடுங்க. சுற்றி வந்தீக பொங்கலை நிறைய போட்டி. ஓகே போட்டாச்சு. பொங்கல் பொங்கிருச்சா? எனக்கு வந்து சாப்பிட்ற கொடு. சாப்பிட்டு போக சொல்லுங்க. அழுகுறீங்க ரொம்ப, அழுகிறது. கம்மல் என்ன கிளி கூண்டு மாதிரி கம்மல் போட்டிருக்கீங்களே, என்ன சம்மந்தம் இன்னைக்கு? என்ன விழா? நீங்கள் என்ன இப்படி ஒரு மாதிரி டெக்கராக வந்திருக்கீங்களே ஆஃபீஸ்லேருந்து? பெண்களாக பெண் மாதிரி வர சொன்னாங்களா? எவ்வளோ ட்ரை பண்ணேன், இருக்கிற எல்லாத்தையும் மாட்டினாதான் பெண்ணாக தெரியுறேன். சரி போட்டு வந்துட்டேன். சரி ஓகேங்க, சூப்பருங்க, தொடர்ந்து பண்ணுங்க. இங்கே உங்கள் கூட ஒரு காவியான ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு எங்க? ஓகே, என் கூட இருக்கிறவனும் தொலைஞ்சு போயிட்டான், காவியாங்கிற பொண்ணு தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த வேற வந்துட்டீங்களா? எங்கங்க போனீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் வைக்கிறது என்னது? அது ஒரிஜினல் பொங்கல். ஓ அதனாலயா? சரி ஓகே, ஏதோ ட்ரை பண்ணுங்கள். கலர் பென்சில் வேணும்னா பக்கத்தில் வாங்கிக்கோங்க. வேறு அந்த அக்காக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே காவியா, கோலம் போடுறாங்க, என்னென்ன மாதிரிலாம் போடுறாங்கன்னு பார்த்தாச்சு, எந்த மாதிரிலாம் கோலம் போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தாச்சு. நீங்கள் ஏதோ பண்ணி வச்சிருந்தீங்க, என்ன எதுன்னு தெரியல. சரி கடைசியாக பார்ப்போம். சரி அடுத்து பொங்கல்லாம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போமா? சரி வாங்க. உங்களுக்கு பொங்கலை பற்றி எதாவது தெரியுமா? பொங்கலை சாப்பிடதா தெரியும், எதுவும் தெரியாது. சரி வாங்க போய் என்ன மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க ராஜா மாதாக்கள் அப்படின்னு போய் பார்ப்போம். சரி வாங்க. அக்கா இங்கே பாருங்க, உங்களை தான். என்ன இங்கே வந்திருக்கா, நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. வீட்டில் போய் பேசுங்க நீங்கள். சரிங்க வாங்க உட்காருங்க. என்ன கோலச்சி, என்ன பொங்கல் பண்ணுறீங்க? பொங்கலுக்கு பொங்கல் பண்ணுறோம். பொங்கலுக்கு பொங்கல் பண்ணுறீங்களா? இல்லைக்கா சக்கரை பொங்கலா இல்லை இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்களே வெண்பொங்கலா? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? ஏன்னா சக்கரை பொங்கல் தான் நான் சாப்பிடுவேன், அதனால சக்கரை பொங்கல் பண்ணிடுங்க. சரியா? சக்கரை பொங்கல். சரி எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பொங்கல்லாம் வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் போய் வச்சுருக்கீங்களா? ஃபங்க்ஷனில் வைக்கல, வீட்டில் வைப்போம் சின்ன வயசுலேருந்தே. அப்படியா? மண்பானையில் தான் வைப்போம். குக்கரில் வச்சா என்ன ஆகும்? குக்கரில் சும்மா பால் மாட்டிக்கு வைக்கிறது. அப்படியா? சரி இந்த பொண்ணு வந்து எனக்கு பொங்கலே தெரியாது அப்படின்னு சொல்லுது. சிம்பிளாக ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் இந்த பொண்ணுக்கு. பொங்கல் சொல்கிறாங்க தெரியாதுன்னு. இல்லை எனக்கு நிஜமாவே தெரியாது, சொல்லித்தாங்க. அப்படியா? ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு பதச்சி விடணும் அடுப்பு. அது வெந்த உடனே வெல்லம் போடணும், சிறுபருப்பு போடணும், நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு நெய் ஊற்றி வறுத்து ஊற்றிடணும், அவ்வளோதான். அப்படியா? உப்பு தேவையான அளவு எவ்வளோ போடுறது? உப்பு போடக்கூடாது. போடக்கூடாதா? அப்படியா? ஏன்னா உப்பு போடக்கூடாது. மட்டும் தனியாக உப்பு போட்டு கொடுங்க. உனக்கு மட்டும் தான் உப்பு போட்டு கொடுங்க, சொரணையே வர மாட்டேங்குது. ஓகே வாங்க அடுத்த பானை ஐட்டம் ஜெயிச்சிருவாங்களான்னு கேட்போம். அக்கா நீங்கள் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியலப்பா, எல்லாம் ஆண்டவன் செயல் தம்பி அப்படிங்கிறாங்க. ஓகே வாங்க அக்கா, இவங்க ஏதோ பேசணும், நாங்கள் உங்ககிட்ட பேசிடுங்க. சூப்பராக பொங்கல் வைக்கிறீங்களே, நெருப்பெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அக்கா எப்படிக்கா அடுப்பில் நெருப்பெல்லாம் வெளியே எரியுது, ஆனால் உள்ள பொங்கல் மட்டும் பொங்கிட்டே இருக்கு, எப்படி என்ன சக்தி அது?
அதெல்லாம் அதோட சக்தி தான். இப்போ பொங்க போது பாருங்க. சரி, உங்களுக்கு யார் பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது யார் உங்களுக்கு? எங்கள் அம்மா. அப்படியா? சரி, நீங்கள் என்ன பொங்கல் என்ன சிரிப்பு பொங்கலா இல்லை காரப்பொங்கல்? காரப்பொங்கல் இல்லையா? என்ன பொங்கல் இருக்கு எனக்கு சொல்லி கொடுங்க ஃபர்ஸ்ட். பொங்கல் என்ன? சக்கரை பொங்கல். சரி, என்னென்ன பொங்கல் இருக்குது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அவ்வளோதான். அவ்வளோதான். என்ன சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அது 2 மட்டும் தான் இருக்கா? பொங்கல் 3 பொங்கல் வருமே. இப்போ எத்தனை பொங்கல் கொண்டாடுறோம் நம்ம? மிளகு பொங்கல், அதுதான் வெண்பொங்கல். நான் வந்து எத்தனை பொங்கல் கொண்டாடுறோன்னு கேட்டேன். 3 பொங்கல். அது என்னென்ன பொங்கல்? மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அப்புறம் தை பொங்கல். சரி, மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்க? மாட்டு பொங்கலுக்கு சாமி கும்பிடுவாங்க. மாட்டு பொங்கலுக்கு சாமி தான் கும்பிடுவாங்களா? என்னமோ சொல்கிறாங்க. மாட்டு பொங்கலுக்கு மாடை தானே வச்சு ஏதோ வணங்குவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன மாட்டு பொங்கல்? மாடுக்கெல்லாம் பூஜை போட்டு அவங்கள வணங்குறது தான். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க கரெக்டாக. இப்போ இந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க, இது கரெக்டாக சொல்லுதான்னு பார்ப்போம். தைப்பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? கேட்டாங்க பேர் ஒரு கேள்வி. ஐயோ டக்குன்னு கேட்டாங்க, நிஜமா எனக்கு தெரியாது. அல்ல, அவங்க எல்லாத்துக்கும் வந்து வீட்டில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது. பொங்கல் அன்னைக்கு வாசு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. கரெக்டாக சொல்கிறாங்களா? தப்பா? தப்பு, டிஸ்குவாலிஃபைடு. அப்போ என்னன்னு சொல்லுங்க. நம்ம விவசாயத்துக்கு, அதுக்கப்புறம் அந்த கரும்பெல்லாம் நெற்பயிரெலாம் வருதுல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த நெசவாளர்களுக்கு, அதுக்கப்புறம் சூரியனுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படைக்கிறதுக்கு தான் தைப்பொங்கல். புரியுதா? 5 நிமிஷம் கழிச்சு மேலே தான் மரம் வந்துருவேன். ஏன் அப்படி தானே? கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பியா? 5 ஞாபகம். நிமிஷம் கழிச்சு கேட்டு பார்ப்போம் இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா என்னன்னு பார்ப்போம். சரி, அடுத்த பொங்கல். அந்த அக்கா தண்ணியில் ஊற்றி ஆஃப் பண்ணுறாங்க என்னமோ. அக்கா தண்ணியில் ஊற்றி ஆஃப் பண்ணுறீங்க, அவ்வளோ முடிஞ்சா? ஓ அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் என்ன மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருக்கீங்க? இது அது என்ன மிளகாத்தூளா? பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம்ப்பா. ஓ அப்படியா? நீங்கள் என்ன பொங்கல் வைக்கிறீங்க? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? சரி, ஐயோ ஏதோ வேட்டிக்கு இது 10 பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாதா? சரி, உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 65. எத்தனை வருஷமா பொங்கல் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? நாங்கள் 21 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது. 17 வயசில் கல்யாணம் ஆச்சு. அதுலேருந்தே கல்யாணம் 17 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி உங்கள் கல்யாண வாழ்க்கையை பற்றி சொல்கிறீங்களா? நாங்கள் தாய் மாமனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தாய் மாமாவையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் பண்ணல. ஓ, கல்யாணம் பண்ணிட்டாங்க. சொல்கிறக்கோ கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. இல்லை, வெக்கத்தெல்லாம் கவர் பண்ணாதீங்க. அப்படிலாம் இல்லைப்பா. ஆ ஓகே, பரவாயில்ல. வெக்கம் இல்லாமல் நல்லா மாமனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. ஏதோ பொங்கல் ஏதோ வைக்கிறாங்க, சைட்லாம் சொருகி கேப்பெல்லாம் வந்து அடைச்சிட்றாங்க. பார்த்தியா? ஜெயிக்கிறதுக்காக பாடுபடுறாங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. எத்தனை % ஷூர்? எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பசங்களா? நான் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டேன். சரி, ஓகே, விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நம்புறீங்க? கண்டிப்பாக நான். கண்டிப்பாவா? கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். அப்போ மிக்ஸி உங்களுக்கு தானா? வெற்றி எனக்கு தான். மிக்ஸி உனக்கு தானே கேட்டால் வெற்றி எனக்கு தாங்கிறாங்க. ஓகே, இந்த பானைக்கு சொந்தக்காரங்க யாரு? காவியா, நீ தான் சொந்தக்காரங்களா? என்ன நீ ஏன் கூட வந்து நின்றுட்டு இருக்கிற? சரி, இங்கே வா, நீ உன்கிட்ட கேட்குறேன், வா. நீ இன்னைக்கு மாட்டின பொங்கலை எப்படிமா செஞ்சீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் இல்ல, எனக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியா? நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்களா? சரி, இந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணீங்க நீங்க? அதுதான் அரிசி போட்டு தண்ணி போட்டு இப்போ கொச்சி உடனே இப்போ வந்து சக்கரை, வெல்லம், திராட்சை, முந்திரி எல்லாம் வதக்கி போட்டு அது கலரியும். அவ்வளோதான். எனக்கு பார்த்தா நீ எதுவுமே பண்ணலையாட்டு இருக்கு. செங்கல் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பாட்டி எல்லாமே சொல்றாங்க. இல்லைங்க, விறகுக்கெல்லாம் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். வெறுமெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓ அப்படியா? சரி, ஓகே, பரவாயில்ல. ஏதோ பண்றீங்க. நெருப்பெல்லாம் வெளியே வருது. அவங்க ஏதோ டெக்னிக்லாம் பண்ணாங்க. ஏதோ வித்தியாசமா ஏதோ பண்ணி நெருப்பு வெளியே வராமல் இருக்கல ஏதோ பண்ணாங்களே. அப்படிலாம் இல்லை, இது நாங்கள் தான் அப்படி வச்சு வச்சுக்கிறேன். ஓ அப்படி சுற்றி வச்சிருக்கீங்களா? சரி, ஓகேங்க. ஏதோ பண்றீங்க. சின்ன பானை, இது கொஞ்சம் பெருசு. ஓகே, அதனால வந்து பெரிய விறகுகள்லாம் வேணும். ஓகே, எப்படி கஷ்டமா இருக்கு? எப்படி இருக்கு? கஷ்டமா தான் இருக்குது, என்ன பண்றது? சாமிக்காக செய்தாலையா? ஓகே, சரி. இது நீங்க வின் பண்றக்க இந்த பொண்ணுதோடதுன்னு சொல்றீங்க, நீங்க ஹெல்ப் பண்றீங்க. வின் பண்ணுவீங்களா? வின் பண்ண மாட்டீங்களா? வின் பண்றோம்பா, சீக்கிரமா ஆயிடும். அப்படியா? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் எனக்கு பொங்கல் கையில தரீங்க அப்படிங்கறத பாப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பச்சைக்காலர் அக்கா வாங்க. அக்கா இருங்க, அப்புறம் தாங்க எல்லாம் என்கிட்ட பேசுங்க. என்ன நீங்க என்ன சூடு வச்சிருவீங்களா இருக்கு? எனக்கு பயமா இருக்கு. ஏன் இன்னைக்கு பச்சை கலர் சாரி? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எப்போ கோயிலாண்ட கடை வச்சுட்டு இருக்கிறேன்ப்பா, அதனால நான் சிறப்பாக வந்திருக்கிறேன்ப்பா. நான் பச்சை கலர்ல சிறப்பா இயற்கையா வந்திருக்கேங்கிறீங்களா? இலை மாதிரி.
சரி ஓகே. என்ன உங்க பானை அப்படி அமைதியாவே இருக்கு, எதுவும் சவுண்ட் எதுவுமே இல்ல? சவுண்டு வரும்பா, பொறுமையாக வந்துடும்பா. அது கூட உங்களுக்கு கூட பொங்கல் 4 பேர் கூட பொங்கு வச்சிடும்பா நான். சரி, இருக்கிறதுலயே யார் எனக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல் தரும்? நீங்க தந்துருவீங்களா எனக்கு? கண்டிப்பாக தருவேன். வின் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சரிவா. இந்த பொண்ணு உங்க கூட போட்டியில் இருக்காங்களே, அங்க பானை ஒரு சைடு செஞ்சுட்டு இருக்காங்க, வின் பண்ணிடுவீங்களா இந்த பொண்ணை? அந்த பொண்ணை விட நாங்களே வின் பண்ணுவோம். சரி, அந்த பொண்ணுக்கு எதிர்த்து ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நாங்கள் முயற்சி பண்ணி நாங்கள் தான் முதல் பொங்கலாக காட்டுவோம். அவ்வளோதான் இதை சொல்றாங்க. பானியே எரியலைங்க, எப்படிங்க வின் பண்ணுவாங்க? கட்டை போய் சுப்பல் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் வச்சு விட்டுருவேன். இப்போ ஏந்து போய் எடுத்துன்னு வந்துடுவேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எரியறக்கு விறகு இல்லைனாலும் ஒரு சாரி தூக்கி வச்சு விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. இருங்க, இதை விரட்டுறாரு. ஐயோ பயமா இருக்கே. உங்க வீட்டுக்காரா அவரு? இல்ல உங்க தெரிஞ்சவங்களா? யார் அவங்க? அப்படியா? ஓகே. அவருக்கு வரை உங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பிரச்சனை உங்களுக்கு ஓடி வந்துடுவார் அப்படியாட்டு இருக்கு. சரி சரி ஓகே. என்ன பொங்கல் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க? சக்கரை பொங்கல். எல்லாருமே சக்கரை பொங்கல் தான் வைக்கிறீங்க, வேற எந்த பொங்கலுமே இல்லையா? வேற எதுவும் பொங்கல் இல்லை. சரி ஓகே. என்னென்ன தேவை நீங்க சொல்லுங்க, உங்களோட ஐடியா, உங்களுடைய கைப்பக்குவம். வந்து சிறுபருப்பு வேணும், தண்ணி ஃபஸ்ட்டு வேணும்பா. பச்சரிசியை கழுவிடணும், கழுவிட்டு சிறுகு பருப்பா. அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பொண்ணுங்க 2 இருக்காங்க, 4 பேர். அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி உனக்கு சொல்லி கொடுக்குறேன். கையை கொடு, உங்கள் அம்மா மாதிரி நினச்சி செய். நீங்க சொல்லி கொடுத்தா இல்ல, பக்கத்துல கையோட பிடிச்சி இதை போடுமான்னு சொன்னாலும் அது மறந்துடும். சரி ஓகே. சரி வாங்க அடுத்து இந்த அக்காட்ட போகலாம். கடைசியா அக்கா சோறு ஆக்கிட்டீங்களா? குழம்பு வைக்கணுமா? அக்கா என்ன வெண்டைக்காய் பொரியலா, என்ன பொரியல்? உனக்கு எந்த பொரியல் பிடிக்கும்? எனக்கு கிழங்கு பொரியல் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சரி ஓகே, கிழங்கு வாங்கி. சாம்பார் மட்டும் வச்சிடாதீங்க, வேணாம். ஓகே. உனக்கு என்ன சாப்பாடுமா? எனக்கு சாம்பார் தான் வேணும். சாம்பார் தான் வேணுமாமா? எல்லாம் பொங்கல் வச்சிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன்? பொங்கிருச்சுப்பா. பொங்கிருச்சா? காட்டவே இல்லை. நீங்க வந்து பிடிக்கவே இல்லையே. சவுண்ட் விடணுமா இல்லையா? யார் இது ஃபர்ஸ்ட் பொங்குது? நானும் அப்பலேருந்து கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பொங்கல் அங்கே பொங்கிடுச்சு. பொங்கலை காட்டணும்ல, அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு நீங்களே பொங்க வச்சு நீங்களே அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன? பொங்கி கூட பாருங்க. சக்கரை போட்டிங்களா? இனிமேல் தான் போடணும். இனிமேல் தான் சக்கரை போடணுமா? அதுக்கப்புறம் தான் சக்கரை வெல்லம் போடணும், சக்கரை இல்லை. சரி, இந்த போட்டியில் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைக்கிறீங்களா? ஓகே. இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க நீங்கள்? ஹார்ட் ஒர்க்லாம் இல்லைப்பா. ஹார்ட் ஒர்க்லாம் இல்லையா? என்ன ஹார்ட் ஒர்க் இருந்தால் தானே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படிலாம் இல்லை, சிம்பிளாக தான் பொங்கல் வைக்கிறது. சிம்பிள் தானா? இந்த பொண்ணுக்கு தான் எவ்வளோ சொன்னாலும் தெரியவே மாட்டேங்குது, என்ன பிரச்சனைனே தெரில. கற்றுக்கிட்டாங்களாம்மா? சரி, அந்த பெரிய பானையில் நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேம்மா. ஓகேக்கா, நீ எப்படியும் வைங்க. ஏதாவது முடிஞ்சிருச்சு, சக்கரெல்லாம் போட்டிங்க, பொங்கல் ரெடினா ஒரு சவுண்ட் விடுங்க. இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன், விளாண்டுருப்பேன் ஏதாவது சின்ன பசங்க கூட. சரிங்களா? கூப்பிடுங்க. அதனால சக்கரைன்னு சொல்கிறேன். நீ எப்படி போடுவாங்க? சரியா? வெல்லம் தான் போடுவாங்களா? அப்போ சக்கரை போட மாட்டாங்களா? எனக்கே தெரியாது, இது புதுசாக இருக்கே. அப்படியா? வெல்லம் தாங்க போடுவாங்க. அப்படிதானா? ஓகேங்க. அவளுக்கு தெரியலன்னு சொன்னல, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு. சரி ஓகே, ஏதோ வெல்லம் தான் போடுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே. சரி, பொங்கல்லாம் நல்லா சிறப்பாக வச்சுட்டு இருக்காங்க, கோலமும் ஒரு சைடு அப்படி போட்டுருக்காங்க. சரி, நம்ம கூட அந்த அபிஷேக்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் என்ன ஆனா? அதாங்க எனக்கும் தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரியல. சரி ஓகே, வாங்க நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து நிறைய போட்டியில் வைக்க வேண்டியது இருக்கு, வாங்க போவோம். ஏதோ ஹரிணியா பாடுறதை பார்க்க தான் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. மற்ற பொங்கல் எனக்கு ஜனநாயகம் எதுவுமே வேணாம், ஹரிணி ஆடுறதை பார்த்தா போதும்ப்பா இந்த பொங்கலுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. தோத்தரக்கூடாதுன்னு சுற்றி சுற்றி விளையாடுறாங்க. இங்கே போகிறப்ப ஸ்லோ ஆயிடுறான். இப்படி பேர் அப்படி இப்படி வெயிட்டிங் விளையாடக்கூடாது. தள்ளி ஓடு. நீ என்ன நீ தம்பி சேர் தொடக்கூடாது. நீ கையை மேலே தூக்கிட்டு ஓடு. கைத்துக்கிட்டே ஓடுறான். தள்ளி ஓடுறான். தள்ளி வா. ஏய், அந்த பொண்ணுக்கு வழி விடு. டேய்